தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எபிரேயர் 8:12. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். எபிரேயர் 8:12. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், அவர் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் மனதார மன்னித்து விட்டாராம். இனி அவர் அதை நினைக்க மாட்டாராம். இது கர்த்தர் கொடுக்கின்ற இன்றைய வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம், நீங்கள் கூட நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய சில பாவங்களை கர்த்தர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, அதனால் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனோ அல்லது என் சந்ததி கஷ்டப்படுகிறதோ என்று நீங்கள் குழம்பி அழுது வேதனைப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்து விடுவீர்கள் அல்லவா. கர்த்தர் உங்களை பார்த்து இன்று கூறுகின்றார், என் மகனை என் மகளே, நான் கிருபையாய் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், அது மட்டுமல்ல இனி நான் அதை நினைக்கவே மாட்டேன் என்று உறுதி கூறுகின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் குற்ற உணர்வை மறந்து குற்ற உணர்வை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று உங்கள் இதயத்தை விட்டு எடுத்து கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் இன்றே ஆசீர்வதித்து விட்டார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் எங்கள் அக்கிரமங்களை பாவங்களை நீ மன்னித்து விட்டு இனி அதை நினைக்க மாட்டேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றியப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்தீர், எங்கள் அக்கிரமங்களை நினைக்க மாட்டீர், நாங்கள் இனி உமக்கு பிரியமாய் நடப்போம் என்று யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க, சாட்சியை நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.